فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு ஒரு 2 கேள்விகள் கேட்டிருந்தேன். ஹஜ் எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது என்று. 2வது கேள்வி, ஹஜ்ஜுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டிருந்தேன். இப்ப முதல் கேள்வி, ஹஜ் எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது ஒருவர் மீது? இதற்கு பதில், எப்பொழுது ஒரு மனிதன் இந்த குர்ஆனை ஓதி அது சொல்லப்பட்ட அல்லாஹ் என்பவனை உண்மையாக ஆக்குகின்றானோ, இவன்தான் அந்த அல்லாஹ் தான் ரப்பு என்ற முடிவுக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் தன்னை ஆக்கி கொண்டானோ, இறைவன் அப்பேற்பட்ட மனிதனை உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். அவனும் விடாப்பிடியாக இறைவனை கண்டுபிடித்து விட்டான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி அனைத்து விஷயங்களும் உண்மைதான் என்பதை அவன் பூர்ணமாக தன் இதயத்தில் ஏற்படுத்தி கொண்டான், எந்த சந்தேகமும் இல்லாமல். இப்பொழுதுதான் ஒரு நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அல்லாஹ் இதற்காக தான் காத்திருந்தான். இப்போ அல்லாஹ் செய்யும் அந்த செயல்தான் 9:3. இவனை கேட்காமல், இந்த மனிதரை எந்த விஷயத்திலும் ஈடுபடுத்தாமல், எதையும் கேட்காமல், அவனும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் 9:3 நடந்தது போல் அல்லாஹ்வும் அந்த மனிதனை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நானும் அல்லாஹ்வும் அந்த மனிதனும் இந்த முஷ்ரிக்களை விட்டு விலகிக் கொண்டோம் என்று அல்லாஹ் கூறிவிடுகின்றான். இந்த விஷயம் நடக்கப் போவது அந்த மனிதனுக்கு தெரியாது. அந்த மனிதனும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் எதற்காக காத்திருந்தேனோ அந்த விஷயத்தை நீ நிறைவேற்றிவிட்டாய். நான் ஆசைப்பட்டது போல் உன்னை நான் என்னோடு சேர்த்துக் கொள்கின்றேன். இனி இந்த முஷ்ரிக் கூட்டம் யாரும் உனக்கு தேவை கிடையாது. அவனை நம்பி நீ வாழவும் கூடாது. நான் முழு பொறுப்பை ஏற்றுக் கொள்கிறேன் உனக்காக, இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் என்று அந்த மனிதனை தன்னோடு சேர்த்து கொண்டு உலகத்துக்கு அறிவிக்கின்றான் அல்லாஹ். இந்த விஷயம் நடந்த பின்னர் தான் அவனுக்கு தெரிகிறது, இவ்வாறு அல்லாஹ் இந்த மகத்தான விஷயத்தை ஏற்படுத்திவிட்டான். இதான் ரசூலுக்கு அல்லாஹ் சொன்னது, நானும் அல்லாஹ்வும் இந்த தூதரும் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம் என்று சொல்லிய பிரகாரம் நாமும் இவ்வாறு நடந்தால் அந்த மனிதனுக்கு இவ்வாறு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அந்த மனிதனை கேட்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மாதிரி உன்னை பற்றி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப் போகிறேன் என்றும் அல்லாஹ் அவனிடம் சொல்ல தேவையும் கிடையாது. தனக்கு பிடித்ததை அல்லாஹ்
செய்துவிட்டான் அந்த மனிதனுக்கு, அந்த மனிதன் முழு திருப்தி அடைந்த நிலையில் ஹஜ்ஜுல் அக்பர் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. இது அந்த மனிதன் என்னைக்கு அல்லாஹ் அந்த மனிதனை உலகத்துக்கு அறிவிக்கின்றானோ அப்பொழுது அவனுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் நிறைவேறிவிட்டது. ஹஜ்ஜில் உயர்ந்த ஸ்தானம் ஹஜ். உயர்ந்த ஸ்தானத்தில் யாரும் செய்ய முடியாத விஷயத்தை அவன் செய்துவிட்டான். அது ஹஜ்ஜுல் அக்பருடைய நாள். அந்த நாள் அவனுக்கு ஹஜ்ஜுல் அக்பராக ஆகிவிட்டது. வாழ்க்கையிலேயே உயர்ந்த நாள். இப்படிதான் நான் கேட்ட கேள்வி, எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது ஹஜ் என்று கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு இந்த மாதிரி ஹஜ் அவன் விஷயத்தில் பூர்ணமாக்கப்படுகிறது. அவன் ஹஜ்ஜை அல்லாஹ் சொல்லிய பிரகாரம், ரசூல் செய்த பிரகாரம் ஹஜ்ஜுல் அக்பருடைய நாளை அவன் அடைந்து விட்டான், செய்து விட்டான், பூர்ணமாக்கி விட்டான். இனி அவன் இந்த உலகத்து முஷ்ரிக் கூட்டத்தில் விலகிக் கொண்டான். அவனை பாதுகாப்பதும் உணவளிப்பதும் சந்தோஷம் இருக்க வைப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பாகிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை இந்த உலக மனிதர் கண்கள் யாருடைய கண்களுக்கும் தெரியாது. உங்களுடைய கண்களுக்கு சாதாரண மனிதன் போலதான் அவன் இருப்பான். நேற்று எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் ஹஜ்ஜுல் அக்பருடைய விஷயத்தை அடைந்த பின்னரும் அவன் அமைதியாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்படிதான் ஒருவருடைய ஹஜ்ஜு பூர்ணமாக்கப்படுகிறது. நீங்க ஒழுங்கா குர்ஆனை ஓதிக்கொண்டு அதை ஒழுங்கா சிந்தனை செய்து கொண்டு வந்தால் புரியும். இப்ப நான் சொன்னதை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ கஷ்டம் கிடையாது, நான் கேட்ட கேள்வியும் கஷ்டம் கிடையாது. நீங்க ஓதுறதுதான் கஷ்டம் இருக்கு. நீங்க சரியா ஓதாதனால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. அதனால கேள்வி கஷ்டம் கிடையாது, பதில் குர்ஆன்லயே இருக்குது. நானும் அல்லாஹும் அவருடைய தூதரும் முஷ்ரிக்களை விலகிக் கொண்டோம் என்று சொல்றான் அல்லாஹ். ரசூலை கேட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி மக்களை சொல்ல போறேன், அதுக்கு தயார் இருந்துக்கிறங்க அப்படிலாம் ரசூல்கிட்ட சொல்லிட்டுலாம் அவன் பேசலை. வந்தாங்க, ரசூல் உண்மையான இறைவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தன் வாழ்க்கை தன்னுடைய விஷயத்தில் உறுதியாக உண்மையாக இருந்துட்டாங்க. இதான் எனக்கு வேண்டும் என உடனே ரசூலை தன்னோட சேர்த்து கொண்டு அல்லாஹும் இந்த தூதரும் இந்த முஷ்ரிக்களை விட்டு முற்று விலகிக் கொண்டார் என்பதை இந்த மக்களுக்கு நான் வெளிப்படையாக அறிவிக்கின்றேன் என்று சொன்ன விஷயத்தை அப்படியே குர்ஆன்ல போட்டுட்டான். இது ரசூலுக்கு திரும்பியும் நடக்க போறதுன்றது ரசூலுக்கு தெரியாது. அதே போலதான் நாமும் ஒவ்வொருவரும் இந்த ஹஜ்ஜை பூர்ணமாக்க வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் முற்றிலும் தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டீர்கள். இந்த விஷயத்துக்கு தான் ஹஜ்ஜி தேவைப்படுது. நீ எப்படி என்னைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டாய் என்பதற்கு ஆதாரமாக நானும் உன்னோட சேர்ந்து இந்த முஷ்ரிக் கூட்டத்திலிருந்து விலகிக் கொண்டோம். அந்த விலகிக் கொள்றதுதான் அல்லாஹ்வை நீங்கள் முற்றிலும் உற்ற நண்பராக ஆக்கி கொண்டீர்கள் என்பதற்கு ஆதாரம் அல்லாஹ்வே காட்டுகின்றான் உங்களுக்கு. இப்பொழுது அவன் வாழ்க்கை 100% இஸ்லாமிய வாழ்க்கை ஜோர் அழகான முறையில் ஆரம்பமாகிறது. எல்லாத்தையும் செய்ய போகிறோம். இதுதான் ஹஜ்ஜு எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது. 296 நீங்கள் படித்திருப்பீர்கள். 2வது சூரா 196 வஅத்திமுல் ஹஜ்ஜ லில் உம்ரத லில்லாஹி. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்குங்கள், அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்குங்கள். முதல் வரியில் ஃபர்ஸ்ட் லைன்ல படிச்சிருப்பீங்க. இப்போ ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்க வேண்டும்.
9:3 பிரகாரம் ஹஜ்ஜை பூர்ணமாக்கி விட்டீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எழுதியும் கொள்ளுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்கா பூர்ணமாக்குங்கள் என்று அல்லாஹ் எடுத்தெடுப்பிலே சொல்றான். அந்த ஹஜ்ஜை பூர்ணமாக்க அல்லாஹுக்காக பூர்ணமாக்குறது 9:3 ஹஜ்ஜு நிறைவேறிச்சு. இப்போ இந்த 190 சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்கள் என்ன? இது முழுமையாக உம்ராவை பற்றியும் இனி நீங்கள் நடக்கக்கூடிய செயல்கள் நடத்தைகள் அனைத்தும் இந்த 196 203 வரை உம்ராவை பற்றியும் மற்ற செயல்களை கிரியைகளை பற்றியும் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. இது ஹஜ்ஜு கிடையாது, இது டோட்டல் உம்ரா. நான் புரிஞ்சுக்கிறேங்க, இதுவரை நீங்கள் படிக்கல, புரியல, நான் உங்களுக்கு சொல்லலை, எதுவரையும் சொல்லலை. அனைத்தும் புது விஷயங்கள். இது எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி, எதை எப்படி பிரித்து எங்கே சேர்க்கணும், எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும், எந்த விஷயங்கள் எதுவாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இப்போ உம்ராவை நீங்கள் பூர்ணமாக்க வேண்டும். அது சொல்லப்பட்ட 196 203 வரை உள்ள ஆயத்துக்கு அனைத்தும் உம்ராவும் நீங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் அது குறிக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு ஹஜ்ஜி பூர்ணமாக்கப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கின்றேன். இனி உம்ரா விஷயம் இந்த 196 203 படிச்சுக்கிறேங்க. அதில் படித்த நல்ல 30 விஷயம் உள்ளே இருக்குது. அந்த விஷயத்தையும் இப்போ சிந்தித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். 198 எடுங்க, அது முதல் வரியை படிங்க. 2ல் 198. உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் உங்கள் மீது குற்றமாகாது. இப்போ 198ல் உங்களுடைய இறைவனுடைய அருளை கேட்பது நாடுவது உங்கள் மீது குற்றமாகாது. இது என்ன இப்படி போட்டிருக்க ஆண்டவன்? எல்லோரும் இறைவனுடைய அருளையும் உதவியை நாடிட்டு இருப்பாங்க. அது எப்படி குற்றமாகாது இந்த வார்த்தை போடணும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நாடுவது நன்மையாகும், இப்படியே நீங்கள் கேளுங்கள்னு அந்த வார்த்தை போட்டிருக்கேன்னு அப்படி போடலையே. நல்லா க்ளோஸ், நான் சொல்கிறவங்களாம் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் அறவுரையாக புரிஞ்சுக்கிறாதீங்க, நான் சொல்கிறவங்களாம் கேட்டுக்கிறேங்க. அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லலாம், குற்றமாகாது. அது எப்படி குற்றமாக? எல்லாம் தெரியுமே, அல்லாஹ்வுடைய அருளை கேட்பது எப்படி குற்றமாக? நன்மையான காரியங்கள் அது, நன்மையான பேச்சில், நன்மையான துவாவில் அது. அல்லாஹ்வின் அருளை நாடுவது நன்மையாகும் அப்படி சொல்லியிருந்தா கரெக்டு. இது என்ன? அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நாடுவது குற்றமாகாது அப்படி என்றால் இது குற்றமான செயல். நீங்கள் கேட்டால் பரவாயில்ல, குற்றமாகாதுன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் கிடைக்குது. நான் சொல்ல புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் நான் சொல்லுவது எல்லாத்துக்கும் புரியுதா புரியலையா? மனசை ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கம் இருக்காதுங்க. நான் சொல்கிறவங்களுக்கு விளைவிக்கிறேங்க, ஒழுங்கா பதில் சொல்லுங்க. குற்றமாகாதுன்னு ஏன்பா சொல்லுன்னு ஆண்டவன்? அப்ப தப்பா இருக்குது, நீ தப்பான காரியத்தை செய்யற, இருந்தாலும் கேட்கிற, குற்றம் இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதா? அல்லது நீங்கள் அல்லாஹ்வின் அருளை நாடுங்கள் அது நன்மையாகும் அப்படின்னு சொல்றது சரியா? ஆண்டவன் இந்த மாற்றி பேசிருக்கிறான் ஆண்டவன். எது சரி சொல்றீங்க? இந்த முதல் வரியில் நீங்கள் படித்தது குற்றம் ஆகாது அப்படி என்றால் இது குற்றமான செயல் என்றுதானே அர்த்தம். சொல்லுங்க, யோசி சொல்லுங்க. ஆகவே நீங்கள் இதுவரை இன்னும் இந்த ஆயத்தை சரியாக படிக்கலை.
ஆண்டவன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாதான் குரானை நீங்கள் ஓதுவதற்கு தகுதியான ஆள். சும்மா ஓதிட்டு போவதற்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அந்த பக்கம் போங்க போங்க, போதும், தப்பு இல்லைப்பா, அது போதும், தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்? அந்த இடம் தப்பு இருக்குது, இருந்தாலும் போங்கன்னு சொல்லி அர்த்தம். என்னம்மா புரியுதா? புரியுது. உங்க எல்லா பெண்களையும் கேட்குறேன், ஆண்களையும் கேட்குறேன், அந்த இடத்த போய் அது சாமான் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் சரி, முடிஞ்சு போச்சு கதை. அங்கே போங்க, அங்கே போகிறது தப்பு கிடையாது அப்படின்னு வார்த்தை போட்டால் அப்போ ஏதோ அங்கே தப்பு நடக்க போகுது, அந்த இடம் போனால் அவங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் அப்படின்னு தான் அர்த்தம் உண்டாகுது. போய் சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. போங்க, அந்த இடத்துக்கு போங்க, அப்போது தப்பு கிடையாது, அங்கே போகிறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாதுன்னு வார்த்தையை போட்டால் அல்லாஹ் சொல்ல குற்றமாகாது அப்படி சொல்கிறான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நான் சொல்கிறவங்க புரியாட்டி உட்காந்து ஓதுங்க, உட்காந்து ஓதுங்க, உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி மனசை வச்சுக்கிறேங்க. இந்த முதல் வரியை படி என்ன போட்டு, உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் உங்கள் மீது குற்றமாகாது. அருளை நாடுறது எப்படியோ குற்றமாகும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்போ எந்த பதிலையும் சொல்ல வேண்டாம். கேட்குற கேள்வி ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அது பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ராகு பகல நிற்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓத போகிறீங்களா செய்கிற என்னைக்கு நீங்கள் அல்லா நண்பனாக கொண்டு போகிறீங்களோ, என்னைக்கு 9:3 பிரகாரம் நீங்கள் அல்லாவை சேர்ந்துக்கிட்டு ஹஜ்ஜை பூர்ணமாக்க போகிறீங்க, அதெல்லாம் எந்த கணக்கு பற்றி உங்களுக்கு தெரியாது. ஓதுற முறையாக சொல்கிற வார்த்தையை தான் நீங்கள் அவனுக்கு எதுக்காக இது மாதிரி சொல்கிறான், அந்த இடத்துல எதற்காக சொல்லுகிறான், என்ன காரணம் சொல்கிறது, என்ன காரணம்? என்கிட்ட நன்மையை கேளுங்க, அப்படி நன்மையை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். நன்மையை கேட்கக்கூடாது, அருளை கேட்டால் குற்றமாகாது. குரானை ஓதுறது சாதாரண விஷயம் கிடையாது. இதிலேயே நீங்கள் உன்னிப்பாக அதில் இறங்கிடணும், உள்ளே போயிடணும். இப்பவுமே நீங்கள் முஷ்ரிக் கூட்டத்தை விளைக்கணும். அல்லாஹ் விளக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் முதல்ல விலக ஆரம்பிக்கணும். அந்த விலகினதை பூர்த்தியாக்கின பிறகு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான். நானும் இந்த மனிதனும் நானும் இந்த பெண்ணும் முஷ்ரிக்கை விட்டு விலகி கொண்டோம் என்று அல்லாஹ் பறைசாற்றுகிறான் உலகுக்கு. நீங்கள் பேசலை, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உங்கள் இழுத்துக்கிட்டு அல்லாஹ் மக்கள்லாம் காட்டிட்டான். இப்படிப்பட்ட அந்த மனிதர் முடிஞ்சு போச்சு கதை. உங்களுக்கு இந்த உலகத்து மக்களுக்கு இந்த மனிதருக்கும் எனக்கும் எந்த சம்மதம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தரஜா இந்த மயந்த உலக அந்தஸ்து மகத்தான் அந்தஸ்தில் நீங்கள் வர போகிறீங்க. ஹஜ்ஜுல் அக்பருடைய நாள். இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. நீ என்கிட்ட அருளை கேட்கறது தப்பு, இருந்தாலும் தவறு கிடையாது, அது தப்பு தான், ஆனால் நீ தான் கேட்குற, தவறு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்னு தான் கேள்வி. ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்னு கேள்வி. இப்போ முதல் விஷயம் முடிந்தது. ஹஜ்ஜை எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது என்ற விஷயத்துக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியாது, நீ ஹஜ்ஜி பண்ணுற உங்களுக்கு தெரியாது. என்னைக்கு அல்லாஹ் உங்களை சேர்த்து கொண்டு மக்களுக்கு அறிவிக்கின்றானோ அன்னைக்கு தான் தெரியும் ஹஜ்ஜுல் அக்பரினால் இன்று நிறைவேறிவிட்டது என்று உங்களுக்கு தெரியும். அதுவரை நடக்க உங்களுக்கு தெரியாது. ஹஜ்ஜு சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்று வரை எவனுக்கும் தெரியல. அது சின்ன பின்னமாக்கி சரி ஷிர்கில் போய் அது என்னமா ஆயிடுச்சு, இன்னைக்கு விட்டுருங்க, பரவாயில்ல, எப்படியா போட்டு. இப்போ இது ஒரு விஷயம் ஹஜ். ரெண்டாவது கேள்வி,
ஹஜ்ஜிக்கும் ஹிஜ்ரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டிருந்தேன். எழுதிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜை நீங்கள் செய்வீர்களேயானால், பூர்ணமாக்குவீர்களேயானால், அந்த ஹஜ்ஜை செய்துவிட்டு நீங்கள் திரும்பியும் உங்கள் குடும்பத்தாருடன் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆதாரம் ரசூல் இருக்கின்றார். அவர் கடைசி வரை தன்னுடைய பெண் மக்களுக்கும் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் குர்ஆனை ஓதுங்கள், சலாத்தை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கடைசி வரையும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்புறம் ஹஜ்ஜை முடிச்சு விட்டு மக்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருந்தார், தன் குடும்பத்தாரும் பெண்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போ இதில் என்ன தெரிகிறது? ஹஜ்ஜை முடிச்சாச்சு, குடும்பத்தோடு சேர்ந்துக்கிடலாம், குடும்பத்தோடு நல்ல விஷயங்கள் சொல்லலாம், மக்களுக்கு இன்னும் மக்களை நல்ல வழியில் கொண்டு போகிற குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஹஜ்ஜி முடித்த பின்னர் தூதர் தன் வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கும் நல்ல விஷயங்களே செய்யுங்கன்னு ஏறிக்கொண்டே இருந்தார். இது உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஹஜ்ஜை முடித்தோடனே திரும்பியும் ஊர் திரும்பி வரலாம். 196 படித்து பார்த்தா அதுலேயும் தெரியும் ஹஜ்ஜு முடித்த பேர திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத் ஒன்ஸ் உன் வீட்டை விட்டு, உன் தாய் தந்தைகளை விட்டு, உன் சொத்து சுகத்தை விட்டு, உன் சொந்தக்கார பந்துக்களை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் பிள்ளையை விட்டு வெளியேறினது தான். திருப்பி வர பேச்சே கிடையாது. இதுதான் அதனுடைய வித்தியாசம். கேட்டேன். ஹஜ்ஜை செய்து முடித்தால் திருப்பியும் நீ குடும்பத்தை வந்து குடும்பத்தை திருத்தலாம், குடும்பத்துக்கு உபதேசம் செய்யலாம். ஹிஜ்ரத் செய்தேனானால் முடிந்தது. உனக்கும் அந்த வீட்டுக்கும், உனக்கும் உன் தாய் தந்தைக்கும், உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், நீ நடத்தும் வியாபாரமும் உன் வீடும் எல்லாமே போயிடுச்சு. திரும்பி வர பேச்சே கிடையாது. ஹிஜ்ரத் செய்தார். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், உண்மையான வித்தியாசம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயமா புரியுதா புரியலையா? உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். புரியுதா புரியலையா? அப்போ நான் கேட்டேன்னே, ஏன் யாருமே பதில் சொல்லாமல் உட்காந்துட்டு இருந்தீங்க ஒரு வாரமா? சரி, என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஓத சரியில்லை. ஓதுவது என்ன ஓதுறேன்னு புரிஞ்சுக்கிறாம ஓதிட்டு இருக்கிறீங்க. அதனால பதில் வர மாட்டேங்குது. பார்க்கும்போதே தெரியும். ஹிஜ்ரத்துனா போனதுதான் திரும்பி இங்கே வர்றது. எல்லாத்தையும் திறந்துல போகிறாங்க. இங்கே ஹஜ்ஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம். ஹஜ்ஜை எப்படி பூர்ணமாக்குறது சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் ஹஜ்ஜு செய்ய முடியும். வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் நீங்கள் ஹஜ்ஜை பூர்ணமாக்க முடியும். டெய்லி ஹஜ்ஜை இப்போ செய்ய போகிற பூர்ணமாக்க போகிற பேச்சே கிடையாது. வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை. ஹிஜ்ரத் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை ஹிஜ்ரத். டெய்லி ஹிஜ்ரத் போகிறேன், திருப்பி இருந்து உட்காந்துக்கிறேன், திருப்பி வெளியே போகிற பேச்சே கிடையாது. போனதான். ஹிஜ்ரத்துக்கு ஒரே ஒரு தடவை தான், ஹஜ்ஜுக்கு ஒரே ஒரு தடவை தான். ஹஜ்ஜு விஷயம் பெரிய விஷயம். இன்னும் நிறைக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள ஒவ்வொன்றா எடுக்க வேண்டிய பார்த்தா எடுக்க வேண்டியிருக்குது. அதை நீங்கள் ஒழுங்காக ஓதுனாதான் இந்த விஷயம் ஹஜ்ஜில் சேரக்கூடிய விஷயம். இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், எல்லா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஹஜ்ஜை பூர்ணமாகிட்டு அந்த
196 203 வரையும் செய்கிறதெல்லாம் சாதிஷம் கிடையாது. இந்த அல்லாவின் அருளை தேடுவது குற்றமாகாதுன்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? ஏன் அப்படி சொல்கிறான் ஆண்டவன்? குற்றம் அல்லாட்ட துவா கேளுப்பா, அது குற்றம் இல்லைப்பா. அல்லாட்ட துவா கேளுப்பா, அதான்ப்பா நல்லது. எப்படி துவா கிட்டே இருப்பா, அல்லாட்ட அருளை கேட்டுக்கொண்டே இருப்பா, இப்படில சொல்லணும் ஆண்டவன். அந்த 198 அர்த்தம் படிங்க. குற்றமாகாது. பின்னர் அரபாத்தில் இருந்து திரும்பும் போது மஷ்ஷருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாவை ஜிகிர் செய்யுங்கள். இப்போ மஷ்ஷருல் ஹராம் உனக்கு பில்டிங் இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, டெம்பிள் இருக்குன்னு உங்கள் இருதயம் தான் முழுமையாக. இருதயம் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகின்றது. ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாவை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள். அந்த ஒரு நெருக்கத்தை வரும்போது ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் மஷ்ஷருல் ஹராம் என்ற ஒரு ஸ்தானத்தில் வருகின்றீர்கள். அந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று கற்று தந்திருக்கின்றானோ அவன் அறிவித்து கொடுத்தபடி நீங்கள் அவனை அந்த ஒரு எந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவனை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். ஹஜ்ஜை பூர்ணமாக்கிய பின்னர் உம்ரா விஷயத்தில் வரும்பொழுது இது எல்லாம் நடக்கின்றது. மஷ்ஷருல் ஹராமில் எப்படி அவனை ஜிக்ர் செய்யுங்கள். பின்னர் அரபாத்தில் இருந்து திரும்பும் போது மஷ்ஷருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாவை ஜிகிர் செய்யுங்கள். உங்களுக்கு அவன் அறிவித்து கொடுத்ததை போல் அவனை நீங்கள் ஜிகிர் செய்யுங்கள். உங்களுக்கு அவன் அறிவித்து கொடுத்தது போல் அவனை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். எப்பொழுது உங்களுக்கு அறிவித்து கொடுப்பான் என்றால் 9:3 படி உங்களுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் நாள் நிறைவேறிய பின்னர் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அதன்படி உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட நிறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் பொழுது அந்தந்த ஆயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் பூர்ணமாக்க வேண்டும் என்று ஸ்டார்டிங் சொல்லிட்டு ஹஜ்ஜையும் உம்ராயும் அல்லாவுக்கா பூர்ணம் எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு காட்டணும்னு சொல்கிறாங்க. அதில் 198 முதல் லைன். இப்போ 2வது லைன். அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய டெஸ்டினேஷன் அரஃபாத் என்றால் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு போய் அரஃபாத்துன்னு பேர். நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போக முடிவு பண்ணுறீங்கள அந்த அந்த எந்த இடத்த நீங்கள் போகிறீங்க அந்த இடம் அல்லது அரஃபாத்துன்னு சொல்லுங்க. அல்லது டெஸ்டினேஷன், இந்த காரியத்துக்காக இந்த இடத்துக்கு நான் போகிறேன் அந்த இடம்னு சொல்கிறதுக்கு போல அரஃபாத். ஒன்றா இங்கே அரஃபாத்துக்கு மைதான் இருக்குது மண்ணாங்கட்டு இருக்குன்னு போயிடாதீங்க. முதல் ஓத பழகிக்கிறங்க. அதுக்கப்புறம் ஹஜ்ஜு அப்புறம் பார்த்துக்குவோம். என்ன சொல்கிறான்ட்டு முதல் பார்த்துக்குங்க. நல்லா குரான்ல மஷ்ஷருல் ஹராம் அந்த தலத்தில் நீங்கள் உயர்ந்துடுறீங்க. இப்போ எப்படி ஹஜ்ஜுல் அக்பருடைய பாக்கியத்தை அடைந்தீங்களோ இப்போ மஷ்ஷருல் ஹராமில் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நடந்துக்கப்பா, அந்த மாதிரி தான் செய்கின்றான். அப்புறம் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். இதற்கு முன் வழி தவறியவர்கள், ஒன்றுமே தெரியாமல் ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாமல் புண்ணாக்கமாக இருந்தீங்க. அந்த கூட்டம் இன்னைக்கு இருக்குது. அந்த கூட்டம் இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்குது. ஒன்றும் தெரியாத கூட்டம் சொல்கிறாங்கல்ல, அந்த கூட்டம் தான் இன்னைக்கு உலகம் முழு நிறைஞ்சிருக்கு. அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போய் கூட்டம் என்ன அது அவங்க கூட்டம் அவங்க ஜாதியாக கூட்டம் விட்டுருங்க.
அது போய் ஹஜ்ஜு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, இந்த ஹஜ்ஜுக்கும் அவங்க செய்கிற ஹஜ்ஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த அல்லாஹ் சொல்லிட்டான்ல, ஒன்றும் தெரியாத கூட்டத்தில் நான் இருந்தீர்கள், எதுவுமே அறியாது. அந்த கூட்டம் தான் அன்னைக்கு ரசூல் காலத்தில் என்ன சொல்லப்பட்டதோ, ரசூல் எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அதே தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சாரம் பண்ணி தான் இருக்கிறார் அவர். இந்த குர்ஆன் மூலமாக இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் யாரும் ஏறெடுத்தும் பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை, இதை பின்பற்றுவதும் கிடையாது. அது தனி ஜாதியாக போய் ஷாஃபின்னு ஒரு ஜாதி, ஹனஃபின்னு ஜாதி, தேவையை விட்டுருங்க, பேச தேவையில்லை. இப்போ நம்ம பேச இஸ்லாமின் ஜாதி கிடையாது, முஸ்லீம் என்பது ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, மதம் கிடையாது, ரிலிஜன் கிடையாது. இது தனிப்பட்ட ஒரு விஷயம். இது வார்த்தைகளே கிடையாது, வார்த்தைகளே சொல்ல முடியாது. நீ யார், அல்லாஹ் யார், முடிஞ்சு வச்சுக்காத. எந்த மனிதனும் உங்களை யார் கண்டுபிடிக்க முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீங்கள் அடையிறீங்க. ஹலோ, நான் பேச வருங்க, எல்லாம் தொடங்குதா? கேட்குதுங்க சார். நான் திரும்ப கட் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். இப்போ இருக்கிற கூட்டம் இந்த குர்ஆனுக்கு சம்மந்தம் இல்லாத கூட்டம். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அது சொந்த விஷயம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ சமயங்கள், ரிலிஜன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கூட்டம், ஷாஃபி ஒரு ஜாதி, ஹனஃபி ஒரு ஜாதி, அவர் முடிஞ்சு வச்சுக்காத. அவங்களுக்கு இந்த குர்ஆன் சம்மந்தம் கிடையாது. அவங்க குர்ஆனை வெறுத்து வாழக்கூடிய மக்கள், குர்ஆனை ஒதுக்கி தள்ளிவிட்டு முழுமையாக அழிச்சிட்டு ஒழிச்சிட்டு நம்மளுக்குன்னு புதுசாக ஒரு மதத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்ற கூட்டம். இந்த கூட்டம் மதம் ஏற்பட்ட எப்போ கேட்டால் ரசூல் இருக்கும்போதே ஏற்பட்டாச்சு இந்த மதம். இன்றைக்கி நினச்சிக்காதீங்க, ரசூல் இருக்கும் பொழுது இந்த புதிய மதங்களை அவர்கள் தோற்றுவித்து கொண்டார்கள், தனக்குன்னு வழி ஏற்படுத்தி கொண்டார்கள். குர்ஆனில் சொன்னதுக்கு பதிலாக நாங்கள் செய்தால் கரெக்டுன்னு என்று செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ரசூல் வர்றதுக்கு முந்தி எப்படி இருந்தார்களோ, ரசூல் அந்த அரேபிய நாட்டில் பிறப்பதற்கு முன்னர் அந்த நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்களோ, வாழ்ந்தார்களோ, எந்த மதத்தை கடைபிடித்து எந்த ஜாதி இருந்தார்களோ, அதே தான் எந்த குறையில்லாமல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. அது எந்த சந்தேகமும் வேண்டாம். இஸ்லாத்துக்கு முன்னர், இஸ்லாத்துக்கு பின்னர் ஹிஸ்டரி எழுதுறானுங்க. இஸ்லாம்னு வரவே இல்லைப்பா. இன்னும் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற பேச்சு உதயமாகவில்லை. ப்ரீ இஸ்லாமிக் ஹிஸ்டரி, போஸ்ட் இஸ்லாமிக் ஹிஸ்டரி எழுதுறானுங்க மடையனுங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, ஒரு அளவுக்கு தெரியாதவங்க, இஸ்லாம்ல என்னென்றே தெரியாதவங்க இந்த மாதிரி எழுதுறாங்க. இஸ்லாத்துக்கு முன்னர் அரேபியா எப்படி இருந்தது, இஸ்லாம் வந்த பின்னர் அரேபியா எப்படி இருக்குதுறானுங்க. ஒன்றும் ஆகலை, இஸ்லாம் வரவும் இல்லை. நீ பழையபடியே தான் சிலைகளை கும்பிட்டு கொண்டும் ஆராதனை செய்திருக்கின்றாயே, அதே தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற, எந்த சந்தேகமும் கிடையாது. சிலைக்கு பதிலாக கல்லையும் கட்டிடங்களையும் வைத்துக்கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டும் சுற்றி கொண்டு இருக்கின்றார். மற்றபடி எந்த விதமான மாற்றம் ஏற்படவில்லை. ரசூல் வந்ததனால், குர்ஆன் வந்ததனால், குர்ஆன் வந்து இன்னும் தொடவும் இல்லை, திறக்கப்படவும் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஹஜ்ஜி எப்படி பூர்ணமாக்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் உங்கள் சொல்லிவிட்டேன். இனி நிறைய படிக்க வேண்டியிருக்கின்றது, நிறைய ஓத வேண்டி இருக்கின்றது, நிறைய விஷயம் அதில் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அதை நீங்கள் ஓதி மெதுவடுங்க. வித்தியாசத்தையும் சொல்லிவிட்டேன், அதற்கும் இதற்கும் வித்தியாசத்தையும் சொல்லிவிட்டேன். கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன். வேறு ஏதாவது கேள்வி இருக்கின்றதா?
வேற ஏதாவது கேள்வி நான் கேட்டு உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கின்றதா? சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னு, மோசடி செய்வதற்காக வாதாட வேண்டாம் என்று கேட்டிருந்தேன். அதுக்கு 4-105 கேட்டிருந்தேன். அதற்கு பதில் ஒரு சிலர் ஓரளவு நல்லா எழுதியிருந்தாங்க. ஒரு பெண் பிள்ளையும் எழுதியிருந்தது, பரவாயில்ல. இப்போ சொல்லிடுறேன், யார் மோசடி செய்வார்கள்? உங்கள் மோசடி செய்வாங்க. நீங்கள் இப்போ உட்காந்து கேட்டுருக்கிறீங்களே, நீங்கள் இப்போ உட்காந்து பயான் கேட்டுருக்கிறீங்களே, இப்போ ஒரு ஆள் தான் கேட்குறீங்க. நீங்கள் குடும்பத்தோட உட்காந்து கேட்க வேண்டியதை விட்டு பெண்ணுக்கு பிடிக்காது ஆண் கேட்கின்றீர்கள், ஆண்களுக்கு பிடிக்காது பெண்கள் கேட்கின்றீர்கள், பிள்ளைகளுக்கு சுத்தம் ஒன்றுமே தெரியாது. எல்லாம் சந்தோஷமா இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு வீட்டில் ஒருவர் வீதம் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்தில் அனைவரும் மோசடிக்காரர்கள். நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நின்று இந்த குர்ஆனை கேட்டுக்கொண்டு அதை நடந்து கொண்டிருக்கின்றார் ஒருவர். மற்ற குடும்பத்தின் அனைவரும் இதை பற்றி எந்த விஷயமா இருந்தாலும் அதை கண்டு கொள்வதும் கிடையாது, ஓதுவதும் கிடையாது. நல்ல சந்தோஷம் சாப்பிட்டு கொண்டும் திண்டு கொண்டும் தூங்கி கொண்டும் இருக்கின்றீர்கள். உண்மையான மோசடிக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைந்து இருக்கின்றார்கள். இந்த மோசடிக்காரர்கள் தாயும் தந்தையமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அதில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் 25 வயசு தாண்டி இருக்கலாம். இவர்களுக்காக நீங்கள் எந்த காலத்திலையும் துவா செய்யக்கூடாது, அவர்களுக்காக வாதாடக்கூடாது. இறைவனே, எங்கள் தாய் தந்தை பாவத்தை மன்னிச்சிரு, என் பிள்ளை பாவத்தை மன்னிச்சிரு, என் பெண்டாட்டின் பாவத்தை மன்னிச்சிரு, என் கணவன் பாவத்தை மன்னிச்சிரு, என் குடும்பத்தை பாவங்களை மன்னிச்சுன்னு கேட்கவே கூட ஒரு காலம் வாயை தரக்கூடாது. அவர் சபிக்கப்பட்டவர்கள். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீ முடிந்து போன விஷயம். இவருக்காக வாதாடாதே என்றால் இவருக்காக பிரார்த்தனை செய்யாதீர். இதற்காக தான் முன்மாதிரி இப்ராஹிம் நபி இருக்காங்க. தன் தந்தைக்காக, தன் பாசத்தால் தந்தைக்காக கேட்டுட்டு கொண்டே இருந்தார். ஆனை நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திட்டார். போதும். என்னைக்கு வரம்பு மீறி அல்லாஹுக்கு விரோதியாக போயிட்டாரோ, இனி அவருக்காக எந்த விதமான பிரார்த்தனையும் பாவ மன்னிப்பு நீ கோரக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு இப்ராஹிம் நபி தன் தந்தைக்காக கேட்ட துவாவை நிறுத்தி கொண்டார். நீங்களும் அப்படித்தான். புரிஞ்சுக்கிறீங்க. சொந்த பந்தம் பிள்ளை பாசம் அந்த மறந்துருங்க. அல்லாஹ் தான் உங்களுக்கு. அல்லாவோட பேச்சு தான் நிலைத்திருக்கிற பேச்சு. அல்லாவுடைய கட்டளை தான் நீங்கள் பின்பற்றிருக்க வேண்டும். இனி நீங்கள் குடும்பத்தை எவரெல்லாம் சொல்லி கேட்கவில்லையோ, யாராக இருந்தாலும் சரி, மறந்து விட வேண்டும். நீங்கள் ஒழுங்காக ஓதி முன்னேறி கொண்டே போக வேண்டும். நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இனியும் நீங்கள் என் தாய் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 9:23 படிங்க. 9:24 அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். 9:23 படிங்க. 24 எல்லாமே தெரியும் உங்களுக்கு. 9:24 எல்லாரும் தெரியும். 9:23 படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் தந்தைமார்களும் உங்கள் சகோதரர்களும் ஈமானை விட்டு நிராகரிப்பை நேசிப்பார்களே, ஆனால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்து கொள்ளாதீர்கள். உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்து கொண்டால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள், மோசடிக்காரர்கள் ஆவார், அநியாயக்காரர்கள் ஆவார். யாரே சொல்றாங்க? ஒவ்வொருடைய தாயும் தந்தையும் அது சகோதரர்களையும் சொல்றான். புரிஞ்சுக்கிறங்க. ஒவ்வொருத்தரும் தனியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இஸ்லாத்தை இருப்பீர்களே ஆனால்
ஒவ்வொருத்தரும் தனி வாழ்க்கையை நடத்தி காட்டவே நல்லா கும்பல உட்காந்து இஸ்லாத்தை வர்றேன் போற பேச்சே இஸ்லாத்தை கிடையாது. கும்பலாக சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இஸ்லாத்துக்கு போக பேச்சு தனிமையாக நின்று ஒரு செயலை செஞ்சு காட்டணும். இதுதான் இஸ்லாம். இந்த பார்த்தீங்களா, தாய் தந்தை இப்போ சொல்லிட்டான் அநியாயக்காரர்கள். இந்த அநியாயக்காரர்களுக்காக நீங்கள் எந்த காலத்தில் வாதாட வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம், மறந்து விடுங்கள். ஒரு தடவை சொல்லுங்கள், 2 தடவை சொல்லுங்கள், எச்சரிக்கையாக சொல்லுங்கள். அத்தோட நீங்கள் ஒதுங்கிடணும். அதுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாய் தந்தையை பிடிச்சிருந்தீங்கன்னா அல்ல உங்களை விட்டுருவோம். அதையும் சொல்லிடுறேன். இந்த பாசம் கேசம் எல்லாம் மறந்துடணும். செல்ல பிள்ளை அந்த பிள்ளை மறந்துடணும். உன் வேலை உண்டு, நான் குரான் கொடுத்த எடுத்துக்கிட்டியா, குரான் எனக்கு முடிவு செஞ்சுட்டியா, அத்தோட எல்லா உலகத்தை மறந்துடு. நீ ஸ்டர்ன் வார்னிங் பை அல்லாஹ், அத்தோட மறந்துடு. இந்த பக்கம் திரும்பிடு, என் பக்கம் திரும்பிடு என்று அல்லாஹ் வசமாக எச்சரிக்கை செய்து உங்களை நல்வழியில் கொண்டு வருவதற்காக அல்லாஹ் ஆசைப்படுகின்றான், நாட்டம் வைக்கின்றான். அந்த பாக்கியத்தை நீங்கள் உங்கள் கையாலே நாசமாக்கி அநியாயக்காரர்களுடன் சேர்ந்துவிட வேண்டாம். இதுக்கு தான் 4:105 உள்ள அர்த்தம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்னைக்கே சொன்ன, உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வான் பண்ணான். அவர்களை மன்னித்து அவர்களுக்காக பாவம் விட்டுருங்க, ஒடுங்கிருங்கன்னு சொல்லிட்டான். நீங்கள் கோவப்பட வேண்டாம், மன்னிச்சிருங்க, எப்படியா போட்டு உன் மனைவியா உன் பிள்ளைய மறந்துடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவர் என்று. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அது சிந்திக்க தான் சொல்கிறானே தவிர ஏற்று பேசவில்ல. நான் சொன்ன வார்த்தை ஏற்று பேசுங்கன்னு சொல்லல, நான் சொன்ன வார்த்தை ஆயத்துக்களை சிந்தித்து பாருங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லுகின்றேன். சரி, நான் கேட்ட கேள்வி எல்லாம் பதில் சொல்லி நினைக்கிறேன். இப்போ படிக்கிறேன், கேளுங்க, படிக்கணும். 3வது சூரா ஆலே இம்ரான் 59. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் என கூறினான், அவர் ஆகிவிட்டார். இப்போ ஆதமுடைய உதாரணமும் ஈசாவுடைய உதாரணம் எல்லாம் ஒண்ணுதான். மண்ணிலிருந்து படைத்தான், உருவத்தை படைத்த பின்னர் குன் ஆக என்று கூறினான், தன்னுடைய ரூஹை ஊதினான், ஆகிவிட்டார். அந்த ரூஹை தான் மரியம் வயிற்றில் போட்டான், ஈசா உண்டாகிவிட்டார் வயிற்று. ஆகவே அவனுடைய கட்டளை எதை வைத்து படைச்சானோ அதை வச்சு தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறான். என்னமோ இது பெரிய டிஃப்ரென்ஸ், அது பிறகு நீங்கள் செஞ்சிடாதீங்க. அந்த அல்லாஹ் சொல்லிட்டான், ஆதமுடைய உதாரணம் தான் ஈசாவுக்கு. எல்லாத்தையும் என்னுடைய சக்தியை கொண்டு என் ரூஹை கொண்டு தான் படைச்சிருக்கிறான். அதனால் எப்படி படித்தாலும் நான் ஊதாமல் நக்குன் ஆக என்று சொல்லாமல் எதுவுமே ஆகாது. முடிந்தது கதை. அடுத்தது 60. உம் இறைவனிடமிருந்து வந்ததே உண்மையாகும், எனவே ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடாதீர். அல்லாஹ்விடம் வந்த அனைத்தும் உண்மை. யாரெல்லாம் சந்தேகப்படுகின்றார்களோ அந்த சந்தேகப்படும் கூட்டத்தில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம். நான் உமக்கு உண்மையே கூறுகின்றேன், இதை நீ நம்புவீராக. சந்தேகப்படுவோரில் நீ அவரோடு சேர்ந்துட வேண்டாம் என்று ரசூலுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். 61. இது பற்றிய முழு விவரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். இப்போ உமக்கு எல்லா விஷயங்களும் வந்துடுச்சு. ஈசாவை பற்றி, மரியை பற்றி விஷயம், உண்மை விஷயம்லாம் வந்துடுச்சு.
இதை மீறிய மக்கள் பொய் சொன்னார்கள் என்றால் அதை நம்ப முடியாது. அது எப்படி ஆண் துணை இல்லாமல் பெண் கர்ப்பம் அடைய முடியும்? அதில் தப்பு, நான் நம்ப மாட்டோம். இது ஈசா அல்லாவுடைய இவர் கிடையாது, நபி கிடையாது, தூதர் கிடையாதுன்னு பொய் கூறினால் ஓகே, எல்லாரும் வாங்கப்பா, உங்கள் வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, நான் என் வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வர்றேன், நீங்கள் உட்காருங்க, நான் உட்காருவோம், பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு பேசுவோமா? நான் சொல்லிடுறேன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். நான் பொய் சொன்னேன்டா அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் நான் பொய்யை சொல்லிட்டீங்களா? அப்படி உண்மையை பேசுகிறீங்க இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனவே அவர்களை கூப்பிடுவீராக, வரமாட்டாங்க. உண்மை ஆதார வேகமாக இறங்கும் பொழுது என்ன ஒரு வேகமாக பேசுகிறாரு இவர், உண்மையாக இருக்குமோ சாபம் இறங்கிடுமோ அதை பயந்துட்டு வரமாட்டாங்க. இந்த மாதிரி நாம் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையை சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்ளவும் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய இறைவனை மற்றவர்களுக்கு உண்மைப்படுத்த முடியும். நீங்களும் உண்மையாளராக இந்த உலகத்தில் இருக்கும் வரை வாழ முடியும். 62 நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாவை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன். 63 அவர்கள் புறக்கணித்தால் திடமாக அல்லாஹ் குழப்பம் செய்வோரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். 64 நபியே அவர்களிடம், வேதத்தை உடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே ஓர் பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். நாம் அல்லாவை தவிர வேறொருவரையும் நாபுது செய்ய மாட்டோம். அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். அல்லாவை விட்டு நம்மில் சிலரை கடவுளாக எடுத்து கொள்ள மாட்டோம் என கூறும். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து முஸ்லீமா இருக்கின்றோம். உங்களுக்கும் எங்கள் பொதுவான விஷயத்துக்கு வாருங்கள், இவ்வாறாக நாம் பேசுவோம். அப்படி நீங்கள் புறக்கணித்து விட்டால், இந்த மாதிரிலாம் பேச முடியாது செய்ய முடியாது என்றால், அப்போ நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். நாளைக்கு அல்லாஹ் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி ரசூலும் அவரை சேர்ந்தவர்களும் இந்த மாதிரி கூப்பிட்டு பேச சொன்னார்கள், நாங்கள் பேசவில்லை, அவர் முஸ்லீம்னு சொன்னார்கள், ஆமாம் அவர் முஸ்லீம் தான் என்று நாளைக்கு அல்லாஹ்விடம் நீங்கள் கூறினால் போதும் என்று நபியே நீர் கூறிவிடும். நாங்கள் முஸ்லீம் சொல்லிட்டு தான் இந்த கூப்பிடுறோம், பேசி கூப்பிடுறோம். ஆனால் நீங்கள் ஒத்துக்க வரமாட்டேறீங்க. சரிப்பா, ஒத்துக்காதப்பா, நான் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் இபாதத் செய்கிறோம், அல்லாஹ் நம்பியிருக்கிறோம், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன், நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதுக்கு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது நாளைக்கு அல்லாஹ்ட்ட நீங்கள் சாட்சி சொன்னால் போதும், மற்றபடி அது தேவையில்லை என்று நபியே நீ அவர்களிடம் கூறிவிடும். 65 வேதத்தையுடையோரே, இப்ராஹிமை பற்றி ஏன் தர்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரே அன்றி தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கப்படவில்லையே, நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? இப்ராஹிம் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டாம். இப்ராஹிமுக்கு அப்பந்தான் இந்த வேத புத்தகம் 2 புத்தகம் வந்தது. அதாவது உங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள், உண்மை தெரியும் வரை, அல்லாஹ் அறிவிக்கும் வரை அதை பேசாதீர்கள் என்று இப்ராஹிம் பற்றி தவறாக பேச வேண்டாம், தெரிஞ்ச மாதிரியும் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் அந்த ஊர் மக்களிடம் கூறுகின்றான். 66 உங்களுக்கு சிறிது அறிவு இருந்த விஷயங்களில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு சிறிது கூட அறிவு இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். கொஞ்சம் லேசாக தெரிஞ்சிருந்துச்சு, அறிந்திருப்பீர்கள், அதை பற்றி பேசிட்டு இருந்தீங்க.
கொஞ்சமே எதுவுமே தெரியாத விஷயத்தை பற்றி ஏன் இவ்வாறு பேசுகின்றீர்கள், தர்க்கம் செய்கின்றீர்கள் என்று இப்ராஹிமை பற்றி பேசும் மக்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு அறிவுரை செய்கின்றான். 67. இப்ராஹிம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, ஆனால் அவர் முற்றிலும் நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் முஷ்ரிக்குகளில் இணை ஒருவராக இருக்கவில்லை. அவரை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. முற்றிலும் அல்லாஹ்வையே இபாதத் செய்யக்கூடிய அல்லாஹ் நோக்கிய முஸ்லீம்களில் இருந்தார் என்று அல்லாஹ்வே இப்ராஹிமை பற்றி சாட்சி கூறுகின்றார். முஸ்லீமாக இருந்தார் என்று இப்ராஹிம் பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். உங்களுக்கு சற்று முன் கூறினேன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கிறேன்னு நீங்கள் யார்கிட்ட சொல்ல முடியாது, சொல்ல தேவை கிடையாது. அல்லாஹ் தான் அறிவிக்கின்றான் உலகத்துக்கு இப்ராஹிம் முஸ்லீமாக இருந்தார் அல்லாஹ் அறிவிக்கின்றான். அவர் எதுவும் மக்கள் சொல்லலை. 68. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். மேலும் அல்லாஹ் மூமின்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். இந்த இப்ராஹிமுக்கு வேண்டியவர் யார் என்றால் அவரை பின்பற்றியவரும் இந்த நபி முஹம்மது. இந்த நபி முஹம்மது பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்க இந்த மூமின்கள் தான் இப்ராஹிமை பின்பற்றியவர்கள், இப்ராஹிமுக்கு வேண்டியவர்கள், இப்ராஹிமுக்கு நண்பர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 69. வேதத்தையுடையோரில் ஒரு சாரர் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழிகெடுக்க முடியாது, எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. இப்போ நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க, உங்களை பிடிக்காத உங்கள் குடும்பத்தினர் உங்களை வழிகெடுக்க ஆசைப்படுகின்றார்கள். ஏன் இப்போ குர்ஆனை ஓதிக்கொண்டு நேற்று செய்ததில்லை ஏன் செய்யாமல் இருக்கின்றாய், புதிதாக ஏன் நீ செய்வதெல்லாம் நிறுத்தி கொண்டாய் என்று வழிகெடுக்க முயல்கின்றார்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தினர் அனைவரும். ஆனால் நீங்கள் ஸ்டபனாக உறுதியாக இருந்தால் அவர் தங்களையே வழிகேட்டில் போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை தவிர உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் தங்களை தாங்களே வழிகேட்டில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உங்களுக்கு இப்பொழுது இந்த குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஆதரவாக இந்த ஆயத், யாரெல்லாம் இந்த குர்ஆனை இப்பொழுது முழு ஆசையோடு உண்மைதான் என்று அறிந்து புரிந்து உணர்ந்து ஓதிக்கொண்டிருக்கின்றீர்களோ உங்களை பார்த்து அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை உறுதிப்படுத்துகின்றான். ஆகவே உங்கள் குடும்பத்தார் பேச்சை கேட்காதீங்க. யாரெல்லாம் நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் மக்களை உங்களை பார்த்து குறை சொல்கின்றார்களோ அவர் பேச்சு கேட்டுறாதீங்க. அவங்க தாங்களே வழியேற்றில் போய்கொண்டு அல்லாஹ் சாபத்தையும் கோபத்தையும் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்காக நீங்கள் வாதாட வேண்டாம். மோசடிக்காரர்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு உண்மை தெரிந்தும் அவர் குர்ஆன் வீட்டில் இருந்தும் இந்த குர்ஆன் தொழுவதும் இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை, படிப்பதும் கிடையாது உங்களை தவிர. படி. 70. வேதத்தை உடையவர்களே, நீங்கள் தெரிந்து கொண்டே அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தை உடையவர்களே, இஸ்ரேல் வேதம் தௌராத்தாக இருக்கட்டும், ஈசாவின் வேதம் இன்ஜீலாக இருக்கட்டும், இந்த வேதத்தை உடையவர்களே தெரிந்து, இது வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று தெரிந்து கொண்டே ஏன் இதை நிராகரிக்கின்றீர்கள்? இதுவும் அல்லாஹ்விடம் வந்த வேதம் தான். இந்த குர்ஆனும் அல்லாஹ்விடம் வந்த வேதம் தான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படி வேதத்தை இறக்குவான் என்பதை பற்றியும் முழுமையாக போடப்பட்டிருக்கின்றது. இந்த வேதம் உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்துகின்றது. உங்கள் வேதம் பொய்ன்னு சொல்லலை, அது வேதம் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த குர்ஆன் உங்கள் உண்மைப்படுத்துகிறதுப்பா. தௌராத்தையும் மூசாவையும் இன்ஜீலையும் ஈசாவையும் உண்மைப்படுத்துகிறதுப்பா.
தெரிந்து உண்மை அறிந்து கொண்டே ஏன் இப்போ எதிர்க்கிறீங்க, நிராகரிக்கிறீங்க? 71. வேதத்தையுடையோரே, சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் கலக்குகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கின்றீர்கள்? இவ்வளவு உண்மையை சொல்லிய பிறகும் பொய்யையும் சேர்த்து கொண்டீர்களே, என்ன காரணம்? அவங்க கித்தாபில் உண்மை மட்டும்தான் இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக உங்களுடைய எண்ணங்கள் உதித்து வரும் எண்ணங்களையும் பெயர்களையும் சேர்த்து இது தவறாத்த சொல்லப்பட்டிருக்கிறதா, இதுவும் இஞ்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் மக்களிடம் பொய் உரைக்கின்றீர்கள்? அது சொல்லப்பட்டது, ஈசா உங்களுக்கு கூறினார், அல்லாஹையே நீங்கள் நம்புங்கள், அல்லாஹைக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன் என்று தான் மூசாவும் சொன்னார், ஈசாவும் சொன்னார். நீங்கள் ஏன் அதை மாற்றினீர்கள்? என்ன காரணத்துக்காக 3 என்று கூறுங்கள், பிதா, அம்மா, மகன் என்று என்ன காரணத்திற்காக இப்படி கூறுகின்றீர்கள்? நீங்கள் ஈசா தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, மரியம் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. அவர் எல்லாம் சொன்னதெல்லாம் அல்லாஹையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கே நீங்கள் இபாதத்துடையவராக இருங்கள் தான் உங்களுக்கு சொன்னாரே தவிர ஏன் நீங்கள் மாற்றுகின்றீர்கள்? 72. வேதத்தையுடையோரில் ஒரு சாரர் ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்டதை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள், இதனால் அவர்களும் ஒருவேளை திரும்பிவிடக்கூடும் என்று கூறுகின்றனர். இந்த காஃபிர் கூட்டம் காலையில் ரசூல் பேச்சை கேட்குறாங்க, பயான் கேட்குறாங்க. சரி, காலைல கேளுங்கப்பா, கேட்டு சாயம் விட்டுருங்க, ஈவினிங்காக விட்டுருங்க. நீ விட்டுட்டீங்கடா, ஏற்கனவே ஈமான் கொண்டுறாங்கல்ல, அவங்க உங்கள் மாதிரி வந்து வெளியே வந்துடுவாங்க என்று அவர் நப்பாசையில் பேசுகின்றார்கள். 73. உங்கள் தீனை பின்பற்றுவோரை தவிர நம்பாதீர்கள். உங்களுடைய தீன், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திய தீன், அந்த தீனை தவிர வேறு எவரை நம்பாதீர்கள். இந்த தீன் எப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தருவான்? என்னைக்கு நீங்கள் அல்லாஹ்வை உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டீர்களோ அன்னையிலிருந்து உங்களுக்கு தீன், இஸ்லாம் கற்றுத்தரப்படும். அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். அந்த இஸ்லாத்து உள்ளவர்களை மட்டும் நம்ப, யாரையும் நம்பாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக வழி என்பது அல்லாஹ்வின் வழியே ஆகும். நிச்சயமாக வழி என்பது அல்லாஹ்வின் வழியே ஆகும். அல்லாஹ்வின் வழி எது? அல்லாஹ்வின் வழி எது? இஸ்லாம். 3:19 இந்த பக்கத்தில் 3:19 எழுதிக்கங்க அந்த குரான்லையே பக்கத்திலே. படி. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா? அல்லது அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களை மிகைத்து விடுவதா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹ்வின் கையிலே உள்ளது, அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிபவன் என்று கூறுவீராக. இப்போ குரானை ஓதிட்டு வர்றீங்க. இப்போ இந்த படித்த ஆயத்துக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஆயத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யோசித்து சொல்லுங்க. திருப்பி படிக்குமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்பட. உங்களுக்குன்னா யார்? நபியை குறிப்பிடுறானா? அந்த ஊர் மக்களை குறிப்பிடுகின்றானா? இந்த கேள்விலாம் போட்டால் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் என்ன படிச்சீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா? இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா? இன்னொருவர்டா யார்? எழுதி எனக்கு கொஸ்டின் எழுதிருங்க. இந்த கொஸ்டின் எதுனாதான் ஏதாவது புரியும். உங்களுக்கு கற்றுத்தர்றேன் எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக கேள்வி, எந்த கேள்வியை போட்டால் அர்த்தம் கிடைக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
அடுத்தது, அல்லது அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களை மிகைத்து விடுவதா? அல்லது அவர்கள் உங்கள் இறைவன் முன் மிகைத்து விடுவதா? அவர்கள்னா யாரை குறிக்கிறது? அது என்ன மிகைத்து விடுவதுன்னா என்ன? எதை மிகைத்து விடுவது? காஃபிர் தனத்தை மிகைத்து விடுவதா, இஸ்லாத்தை மிகைத்து விடுவதா? எதை மிகைத்து விடுவது? 3 கேள்வி போடுங்க. அந்த ஆயத்துக்கு ஒழுங்கான பதில் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சிந்திக்கணும், நீங்கள் ஓத, நீங்கள் கண்டுபிடிங்க அர்த்தம் எல்லாம். சும்மா உட்காந்துருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓத வந்துட்டீங்க, உண்மையை தெரிய வந்துட்டீங்க. உண்மையை தெரியறதுக்கு நீங்கள் படாத பாடுபடணும், கஷ்டப்படணும். சும்மா லட்டு மாதிரிலாம் வந்து இறங்கிறாது, உங்களுக்கு எதுவும் இறங்காது. புரிஞ்சுக்கங்க முதல்ல. அதுக்காக கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், துன்பப்படணும், கவலைப்படணும், எல்லா விஷயம் கலந்து வர குட்டிக்கு எல்லாம் சரி பிடிக்குங்க. இதை கற்றுக்கிறதுக்காக இதுக்காக நீங்கள் அர்ப்பணிச்சாதான் முடியும். தவிர சும்மா உட்காந்து படிச்சுட்டேன் போயிட்டேன்னு போயிடாதீங்க. நீங்கள் படாத பாடுபட வேண்டும், படாத கஷ்டப்பட வேண்டும். அது இல்லாமல் இந்த குரான் தொட முடியாது. தூய்மையானவர்களை தவிர தொட முடியாது. தூய்மை என்னென்ன இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது. தூய்மைக்கு என்ன செய்யணுன்ற யாருக்கும் தெரியாதுப்பா. தூய்மைக்கு என்ன காரியத்தை செய்கிறது, எப்படி நடந்துக்கிறது இன்னைக்கு வரையும் தெரியாது. அதுக்கு உண்டான செயல் என்ன, தூய்மை ஆவறதுக்கு உண்டான செயல் என்ன? 9:23, 24 முழுமையாக எவன் நிறைவேற்றானோ அவன் தூய்மை அடைந்தவனா ஆகின்றான். சொல்றேன், கேட்டுக்கிறங்க. 9:23, 9:24 ரெண்டையும் முழுமையாக்கினவன் தூய்மை ஆக்கப்பட்டு விட்டான். இப்போ சொல்லுங்க, இப்போ தூய்மையாங்க. அந்த தூய்மையானவர்களை தவிர எவர் இந்த குரானை தொட மாட்டார்கள். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தொட முடியாது. இதற்கு தயாரா? இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறீங்களா? உங்களால் முடியும் என்று உங்கள் மனசு சொல்லுதா? இது பெரிய காரியங்களை செய்து முடித்து விடலாம் என்று நீங்கள் உங்களை நம்புகின்றீர்களா? உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். படிங்க. 74. அவன் தன் ரஹமத்தை கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபை உடையவன். சொந்தமாக்கிக் கொள்கின்றான். என்னைக்கு அவன் உங்களை சொந்தமாக்கி கொண்டானோ அதுதான் ஹஜ் அக்பர் உடைய நாள். உங்களுக்கு மகத்தான வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். என்னைக்கு உங்களை அவன் சொந்தமாக்கி கொண்டானோ, அவனோடு உங்களை அவனோடு சேர்த்து கொண்டானோ, ஹஜ்ஜுல் அக்பர் உடைய நாள். எழுதுங்க பக்கத்தில், 9:3 பக்கத்தில் எழுதிருங்க. சொந்தமாக்கி கொண்டானோ அந்த வார்த்தையை குரானில் அண்டர்லைன் பண்ணி அது பக்கத்தில் 9:3 எழுதிக்கிறங்க. படி. 75. வேதத்தையுடையோரில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீர் பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை உம்மிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் 1 தினாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டாலொழிய அவர்கள் அதை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஈமான் கொண்டவரிடம் ஒரு பொற்கோயிலே மூட்டை நிறைய பொற்காசு கொடுத்தாலும் ஒழுங்காக திருப்பி கேட்கும்போது திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்க கிட்ட ஒரு தினம் ஒரே ஒரு பைசா கொடுத்தாங்களா நீ கெஞ்சி கதறி கேட்கவே தரமாட்டாங்க. இப்படி கூட்டம் அப்படி கூட்டமும் இருக்குது, உங்க எல்லாம் தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த லைன் படிங்க. அதற்கு காரணம், பாமரர்களிடம் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாவின் பேரில் பொய் கூறுகிறார்கள். இதுக்கு என்ன பார்த்தோம்? அது தெரிஞ்சு போச்சு. ஒரு மூட்டை நிறைய பொருட்கோயிலே கொடுத்தாலும் ஈமான் கொண்டவர்கள் உன்னர்த்தம் பொருளை திருப்பி கேட்கும்போது திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்ககிட்ட ஒரே ஒரு பைசா தின்னார் கொடுத்தா கூட அது தான் கேட்டால் தின்னு வந்து தரமாட்டாங்க. அப்படிப்பட்டாங்க, தரது கிடையாது. இதற்கு காரணம் என்னவென்றால் என்ன சொல்கிறார்கள்? பாமரர்களிடம்
நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான். என்னப்பா சொல்கிறான் அர்த்தம்? நம்மளை குற்றம் பிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு தினம் கொடுத்தான், அவன் திரும்பி கேட்குறான், நாங்கள் தரமாட்டோம் சொல்லிட்டோம், அது குற்றம் கிடையாது எங்களுக்கு, அது குற்றம் பிடிக்கிறது எந்த வழியும் கிடையாது அவனுக்கு என்று அந்த ஒரு தினாரை வாங்கியவன் இவ்வாறு சொல்லுகின்றான். என்ன அர்த்தம் அதுக்கு? எழுதிருங்க, இந்த கேள்விங்க இது என்ன பார்த்தோம் அப்படி சொல்கிறாங்கல்ல, எதை வச்சு சொல்கிறாங்க அவங்க சொல்லி போய் சொல்லுங்க. நிறைய ஓதவேன் இருக்குது, சிந்தனை செய்வேன் இருக்குது. ஓத வேண்டியது மகத்தான விஷயமா இருக்கு. படி. 76. அப்படியல்ல, யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அஞ்சியும் நடக்கிறார்களோ அவர்கள் தாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். யாரு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ, இந்த ஒரு தினார் ஒரு பைசா தர்றேன் 2 நாள் கழிச்சு கொடுத்துருப்பாத என்று சொன்னதற்கு பயந்து அல்லாஹ் கான்ட்ராக்ட் பிரகாரம் ஒப்படைத்துகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற யாரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 77. யார் அல்லாவிடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. என்ன விதமான அல்லாஹ்விடம் இப்போ வாக்குறுதி செய்துதான் நாம் இந்த குர்ஆன் எடுத்துக்கொண்டோம், இதன்படி நடக்கின்றோம், உண்மையை தெரிந்து கொண்டோம், இதன்படிதான் நாங்கள் நடப்போம் என்று வாக்குறுதி செய்து நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஏதாவது சின்ன பணம் காசு அது இது வேகமாக கிடச்சிச்சுன்னா இதை விட்டுட்டு அங்கே ஓடிடுறது. இப்படியா செய்கின்றார்களோ என்ன சொல்றாண்டவன்? அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. இங்க ஓதுறது உலக ஆசை வந்தோன்னா விட்டுட்டு அந்த பக்கம் ஓடிடுறது. இவங்களுக்கு எந்த ஒரு நற்பாருக்கும் இல்லைப்பா, நாளைக்கு மறுமை நாள் கியாமத்து நாளில். அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான், இன்னும் இறுதி நாளில் அவன் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான், மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு. இந்த மாதிரி அல்லாஹ் அன்றைய தினம் நடந்து கொள்வான். பார்க்க மாட்டான், பேச மாட்டான். இந்த உலகத்தில் இருக்கும் வரை உங்களை பரிசுத்தமாக்க மாட்டான். அது அங்கே போய் பரிசுத்தமாக்க மாட்டான்னு சொல்லாதீங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான், பரிசுத்தமாக்க மாட்டான். நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் விஷயத்தை. அன்னைக்கு கியாமத்தால போய் பரிசுத்தமாக்கணும்னு பேச்சே கிடையாது. கதை முடிஞ்சிச்சு. 78. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கிறார்கள், அவர்கள் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள், அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக. ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல, அது அல்லாவிடமிருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாவிடமிருந்து வந்ததும் அல்ல. இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாவின் மீது பொய் கூறுகிறார்கள். இதான் அன்னைக்கு ரசூல் இருக்கும்போது புதிய மதம் ஒன்று ஏற்பாடாகிவிட்டது. ரசூல் சொன்னதுக்கு இதெல்லாம் ஒத்து வராது, இப்படி போடுங்க மாற்றி மாற்றி மக்களிடம் இந்த மாதிரி தப்பாக பேசினார்கள், தவறாக பேசினார்கள். அதை நாவை சாய்த்து ஓதுகிறார்கள் என்றால் சொல்லாததை இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ்விடம் வந்த வார்த்தைகள் தான் என்று மக்கள் நம்பும்படி தெரியாத மக்கள் இவ்வாறு செய்து பொய் பிரச்சாரம் பண்ணினார்கள். அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது அல்லாஹ் மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான்.
இதை ரசூல் மக்களும் சொல்லுகின்றார். இந்த கேட்கக்கூடிய மனிதர்கள் வேற இடத்துல போய் மற்றவர்களை பார்க்கும் பொழுது மாற்றிவிட்டார்கள். ஏன்னா சம்பாதிச்ச 100 ரூபா சம்பாதிக்கிறியா, 2000 ரூபா கொடுத்தா போதும் தர்மம், மிச்சம் 98 ரூபா 7 ரூபாவை நீ வச்சுக்க. இப்படி தாவை இது குரான் இருக்குது, இது அல்லாஹ் சொன்னான். இது உதாரணத்துக்காக ஒன்று சொல்லி ரமலான் மாதத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டாங்க. எல்லாம் தேவையில்லாதான் போட்டாச்சு, குப்பையெல்லாம் போட்டு அவங்க ரமலான் மாதம் இருக்குது. இந்த இன்னைக்கு ஹஜ் எவ்வளோ பெரிய தப்பு தான். இது மாதிரி நாவை அசத்தி நாவை சாய்த்து ஓதுகிறார் என்றால் தவறாக மக்களிடம் பிரச்சாரம் செய்து அந்த தவறையே அவர் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அல்லாஹ் குர்ஆன் மூலம் சொல்ல விஷயத்தை பிடிக்க இதுதான் செய்ய முடியாங்களா, செய்ய முடியாது என்று ஒதுங்கி கொண்டார்கள். அதனால் ஹஜ்ஜும் போச்சு, ரமலான் மாதம் போச்சு, எல்லாமே போய்விட்டு. அதுக்கு பதிலாக பொய்க்கதைகளும் ரிச்சுவல்ஸ், சடங்குகள், சம்பிரதாயங்கள், பொய்கள் எல்லாமே சேர்ந்து இதுதான் இஸ்லாம், இதுவும் அல்லாஹ் வந்தது தான் என்று மக்களை கூறி ஏமாற்ற, அவங்களும் ஏமாத்தான் செய்ய, யாரை ஏமாற்ற மாட்டாங்களான்னு தான் மக்கள் நிற்கிறானுங்க. இதை நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறான், வந்தான் ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி, ஷியா, சுன்னி கூட்டம் வந்துச்சு. ஆளுக்கு ஒரு தலைவன் ஆகிட்டாங்க, ஆளுக்கு ஒரு இமாம் ஆகிட்டாங்க. இப்படியே கோடிக்கணக்கான கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் பொய்யை சொல்லி இது மாதிரி போய் இன்னைக்கு சின்ன பின்னம் ஆயிடுச்சு. இஸ்லாம் அல்லாஹ் கொண்டு வந்த இஸ்லாம் என்பது சின்ன பின்னம் அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்காக இஸ்லாம் இன்னும் உலகத்துக்கு கால் எடுத்து வைக்கவில்லை. இஸ்லாம் இன்று வரை இந்த பூமியில் கால் எடுத்து வைக்கவில்லை. அப்படி வெட்டிட்டாங்க, வராதுக்கு முந்தி வெட்டிட்டாங்க. வெட்டதான் இதான் இஸ்லாம்னு இப்போ பேர் வச்சாங்க, அதான் மதம்னு பேர் வச்சாங்க, இஸ்லாம் மதம் பேர் வச்சாங்க. இப்படியாக இன்று வரை ரசூல் காலத்தில் இன்று வரை இஸ்லாம் சீரழிக்கப்பட்டு விட்டது, யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதுக்கு போல பொய் கதைகளையே, இட்டுக்கட்ட கைதிகளையே, அவர் மனத்தில் தோன்றிய அனைத்து விஷயங்களையே இஸ்லாம் என்றும் இதை ஃபாலோ பண்ணுங்க, புதுவிதமான இஸ்லாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை இன்று ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவருடைய வீடு இருக்கு, சுற்றுறாங்க, 7 தடவை சுற்றுறாங்கல்ல, அதுக்கு நிறைய சிலைகள், கடவுள்கள் சிலை உள்ளே இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சுற்றுறது மட்டும் விட்டுருல, அந்த 7 தடவை சுற்று. அதான் ஹிந்து மக்கள் கோயில் சுற்றுறாங்க, அவங்களும் கோயில் சுற்றுறாங்க. இருவரும் சமம், ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்கள் தவிர வேறு. நீங்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம் பேச்சு வாயை தோதுறாதீங்க. புதிதாக ஒரு மதத்தை ஏற்படுத்திய கூட்டத்தினர், இந்த கூட்டத்தினர் 4வது சூறாவிலே 150வது வசனத்திலே ஏற்பட்டுவிட்டு, 4வது சூறா 150வது வசனத்திலே அவர் புதிதாக ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டார் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். அந்த கூட்டம்தான் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. அந்த கூட்டம்தான் உலகம் முழுவதும் பரவி இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்று பொய்யாக சொல்லப்பட்டு, அதை தான் இஸ்லாம் என்று மற்ற மதத்தினரும் இதுதான் இஸ்லாம் நினைச்சிட்டாங்க. கிடையாது. உன்னை இஸ்லாம் தோன்றவும் இல்லை, அதை காலை ஊன்றவும் இல்லை, எவனும் அதை தொட்டதும் கிடையாது, என்ன விஷயம் என்று அறிந்ததும் எவனும் இல்லை இன்று வரை ரசூலை தவிர. ரசூலுடன் சேர்ந்து சண்டையிட்டார்களே அந்த மனிதர்களை தவிர வேறு எவரும் இஸ்லாத்தை என்னவென்றே அறிந்தது கிடையாது, இன்று வரை கிடையாது. உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். 79. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாவை விட்டு எனக்கு இபாதத் செய்யுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. ஆனால் அவர் பிற மனிதர்களிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் அதை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி, அவனையே ரப்பானிகளாகி விடுங்கள் என்று தான் சொல்லுவார். இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க.
வேதத்தை நபியை பட்டை கொடுத்த பிறகு நீங்கள் என்னையே இபாதத் செய்யுங்க, நான் இறைவன் தான் என்று சொல்லலாகாது. ஆனால் வேதத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ரப்பானியாக ஆகிவிடுங்கள், மூமினாக ஆகிவிடு. ரப்பானி என்றால் இஸ்ரேலிய மக்கள் லாங்குவேஜ், அவங்களுடைய மொழியில் ரப்பானி, ரப்பை பின்பற்றியவர்கள் அல்ல மூமின்கள். அரபி மொழியில் ஒன்றில் ரப்பானி ஆகிவிடுங்கள் என்று கூறுவாரே தவிர மற்றபடி அல்லாஹ்வுக்கு விரோதமாக எதையும் மக்களுக்கு சொல்ல மாட்டார்கள். 80. மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் ரப்புகளாக எடுத்து கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார். நீங்கள் முஸ்லிம்களாக ஆய்விட்ட பின்னர் நிராகரிப்போராகி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? இப்படி செய்வார்கள், நபி செய்ய மாட்டாங்க. 81. நபிகளிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் ரசூல் வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக நம்பிக்கை கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக உறுதிப்படுத்துகிறீர்களா? என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்று கேட்டான். நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். இந்த 381 உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்காவது நீங்கள் இதில் அர்த்தம் சொல்ல முடியுமா? 381 இப்போ எல்லாரும் ஓதிட்டீங்க, நிறைய ஓதிருப்பீங்க, இதையும் வாசிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இது என்னப்பா என்ன சொல்கிறான்னு, என்ன விஷயம் சொல்கிறானேன்னு என்னைக்காவது அதை திருப்பி எடுத்து பார்த்தீங்களா? என்ன சொல்ல வர்றான், எதை சொல்கிறான்டவன், யார்கிட்ட சொல்கிறான், அதுக்கு எதாவது பதில் சொல்ல முடியும்? நீங்கள் ஓதுங்க, திருப்பி ஓதி இதற்கும் பதில் சொல்லுங்க. 381 ஒழுங்காக ஓதுங்க. ஒழுங்காக ஓதி அதுக்குண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். அது தப்பு தவறமாக அதை படித்து அது தப்பான அர்த்தத்தை உள்ளே கொண்டு வந்து ஆனால் புதிய மதத்தை ஏற்படுத்திங்கலாம் பார்த்துருப்பீங்க. ரஷாத் கலீஃபான்னு 19 நினைவூட்டு புதிய ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அதை படித்து பார்த்துட்டு தான் இவ தான் ரஷாத் கலீஃபா என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், அதை பற்றி பார்த்துருங்க, பேசாதீங்க. எனக்கு வேண்டியது 381 படித்து அது உண்மையான அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்பதை நீங்கள் எல்லாரும் சொல்லணும். இது 3 கேள்வி இது கேட்டவங்க இதுக்குள்ள இப்போ பேசுனதில் 3 கேள்வி 4 கேள்வி இதை கேட்டிருக்கிறேன். 4க்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் அடுத்த வகுப்பில் இதனை தொடரலாம். ஒழுங்காக ஓதிக்கொண்டும் சிந்தித்தும் பதில் கூறுங்கள். நீங்கள் நேரத்தை வீணாக்கூடாது. இறங்காச்சு தெரியாத அல்லாட கேட்கணும். அல்ல சிந்திக்க சொல்கிறான். சிந்திக்கனாலே அல்லாட கேட்கறதுன்னு தான் அர்த்தம். எப்படி கேட்க, அல்லாட எப்படி சிந்தனை செய்வது என்று விளக்க குர்ஆன்ல இருக்குது. 47:24 படிங்க. சிந்தனைன்னா என்னன்னு விளக்கம் சொல்லியிருக்கிறான். அதை நீங்கள் பார்க்க தவறிவிட்டீர்கள், படிக்கணும் இல்லை. நீங்கள் என்னதான் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிந்தனை என்ற வார்த்தைக்கு ஆண்டவன் விளக்கம் சொல்லியிருக்கிறான் 47:24. அதையும் படித்து பதில் சொல்லுங்கள். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 9-10 கேள்விகளை தருகின்றேன். அதை வேகமாக எழுதி கொள்ளுங்கள்.
அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலையும் சொல்லுங்கள். எழுதுகிறீங்கப்பா. நம்பர் 1, வீடு. நம்பர் 1 வீடு அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அது ஒதுங்கும் தளமாகவும் பாதுகாப்பு இடமாகவும் அமைதி தளமாகவும் ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்பர் 2, வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 10:87. இது என்னவென்று நமக்கு தெரியாது. நம்பர் 3, மஸ்ஜித் என்றால் என்ன? மஸ்ஜித் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? மஸ்ஜித் இது அரபி வார்த்தை. அல்லாஹ் இந்த குர்ஆன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அது மாஸ்க்கும் கிடையாது, பள்ளிவாசலும் கிடையாது. அது நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள். அடுத்த கேள்வி 7:31. அதில் 7ல் 31 வருது. மஸ்ஜித் இந்த வார்த்தை 7:31 வருது. அடுத்தது நம்பர் 4, அல்லாஹ்வின் மஸ்ஜித் எது? அல்லாஹ்வின் மஸ்ஜித் இல்லாஹின் 2:114 வருகின்றது. எழுதுகிறீங்க 2:114. இதுல மஸ்ஜித் இல்லாஹி அல்லாஹ்வின் மஸ்ஜித் அல்லாஹ் சொல்லுகின்றான். அது என்ன இது? அப்படி என்றால் என்ன? அடுத்தது மஸ்ஜிதுல் ஹராம் எது? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுகின்றான். மஸ்ஜித் ஹராம் என்றால் என்ன? 5:17 1. 5ல் 2 17ல் 1 மஸ்ஜிதுல் ஹராம் என்ற வார்த்தை வருகின்றது. 5ல் 2 17ல் 1. அடுத்தது மஸ்ஜித் அக்ஸா எது? மஸ்ஜிதுல் அல் அக்ஸா என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். 17:1 அக்ஸா என்றால் என்ன? பைத்துல் ஹராம் எது? பைத்துல் ஹராம். பைத்துனா வீடு, ஹராமான வீடு, புண்ணியமான வீடு, கண்ணியமான வீடு என்பது எதை குறிக்கின்றது? அடுத்தது பைத்துல் ஹராம் ஆகிய காபா என்பது என்ன? கஅபான்னு சொல்றீங்களே, அத ஆன மஸ்ஜித் சொல்லல. பைத்துல் ஹராமாகிய காபா 5:97 படிச்சு பாருங்க. பைத்துல் ஹராமாகிய காபா, வீடாகிய காபா. வார்த்தை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அடுத்தது வீடுகளில் செய்யப்படும் செயல்கள் என்ன? இப்போ வீடை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த வீடுகளில் உண்மையான மூமின்கள் என்னென்ன வேலை செய்வார்கள் என்று குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது பைத்துல் அத்தீக் என்பது எதை குறிக்கிறது? பைத்துல் அத்தீக் இது 22வது சூராவுல 29 22ல வருது. 22ல 33 பைத்துல் அத்தீக்கை அது சேர வேண்டும், அடைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹ். இது ஹஜ்ஜுடைய நாட்களில் நடைபெற வேண்டியது. இதனை நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுங்கள். 11 பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர் நம்பர் என்ன? 52:4. 52ல 4 பைத்துல் மாமூர். இது என்னப்பா? மாமூராகிய வீடு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். என்ன விஷயம்? இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இப்போ அந்த குர்ஆன்ல. நீங்க எதைப்பா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க?
இது என்ன விஷயம், என்ன நீங்கள் இதில் நீங்கள் வந்து அர்த்தம் சொல்லுவீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? இது ஒரு 12-11 விஷயம். ஏற்கனவே ஒரு 4 கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். இப்போ 15 கேள்வி ஆச்சு மொத்தம். இந்த 15 கேள்விக்கு எப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, எப்போ ஓத போகிறீங்க, அப்போ எப்போ பதில் சொல்ல போகிறீங்க? அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லிட்டேன். எப்படி ஹஜ்ஜை பூர்ணமாக்குறீங்கன்னு சொல்லிட்டேன். ஹஜ்ஜுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டேன். சரியா தம்பி? ஓதுங்கம்மா, ஓதுங்க தமிழகம்மா மக்களே, சகோதரர்களே, ஓதிக்கிட்டு வாங்க. ஆண்டவன் நமக்கு எல்லாத்துக்கும் கிருபை செய்வான். எந்த கவலையும் படாதீங்க. பேசினில்லா அடுத்த வகுப்பில் அல்லாஹ் கிருபையை கொண்டு சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.